தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய தாய் தனக்கு செய்த தியாகம். இந்த பூமியில பிறக்கும் பொழுது என் தாய் எனக்காக எவ்வளவு தியாகம் செய்தாள். அந்த கருவுல உண்டான நாள்ல இருந்து, பரிசுத்த ஆவியினால் அந்த கருவுல உண்டான நாள்ல இருந்து தாயும் தகப்பனும் எந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவில்லாமல் எவ்வளவு ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். எவ்வளவு ஒரு தியாகம் அது. எத்தனை அவமானம் வந்தாலும் என் தாய் ஏற்றுக்கொள்வேன் என்று எனக்காக தியாகம் பண்ணினாலே அந்த தியாகத்தை எப்படி மறப்பேன்? ஏரோது எல்லாரையும் கொல்ல எருசலேம்ல நினைக்கும் பொழுது, பெத்லகேம்ல இருக்கிற 2 வயசுக்கு உட்பட்ட அத்தனை குழந்தைகளை கொல்ல நினைக்கும் போது, என் தாய் கழுதைகளை ஏற்றுக்கொண்டு என் அந்த சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த எகிப்துக்கு என்னை தூக்கி கொண்டு போனாலே எத்தனை தியாகம். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தியாகம் தெரியலையே, அம்மா அப்பா தியாகம் தெரியலையே. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மா அப்பா தியாகம் தெரியலையே. உன்னை இன்னைக்கு இன்ஜினியர் ஆக்குனது யாரு? உங்க அம்மா அப்பா. உன்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது யாரு? உங்க அம்மா அப்பா. உனக்கு இன்னைக்கு ஒரு இனிஷியலை கொடுத்தது உங்க அம்மா அப்பா. அந்த அம்மா அப்பாவை நீ கனப்படுத்துறியா? அந்த அம்மா அப்பாவுக்கு நீ நன்மை செய்யறியா? அந்த அம்மா அப்பாவை நீ புரிந்து கொள்றியா? அந்த அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யறியா? இல்லை. அம்மா அப்பா பாரமா இருக்குது இன்னைக்கு. அம்மா அப்பா சுமையா தெரியுது இன்னைக்கு. அன்னைக்கு ஒரு பையன் அவங்க அம்மா சாக கிடக்குறாங்க என்று சொல்றான், அங்கிள் எப்போ சாவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல வேற நக்கலா சிரிச்சுக்கிட்டு சொல்றான், எனக்கு வந்ததே கோபம். நான் ஊழியக்காரனா இருக்க போய் அமைதியா இருந்தேன். மற்ற மாதிரி இருந்தாலும் செவிட்லேயே அடிச்சிருப்பேன். பெத்த தாய் உன்னை 10 மாசம் கருவுல சுமந்து உன்னை ஆளாக்கி உருவாக்கி இன்னைக்கு இந்த ஸ்தானத்துல விட்டுருக்கிறாங்க. படுத்த படுக்கல இருந்தா உனக்கு ஒரு கவலை இருக்கணும்பா. நீ என்ன எப்ப சாவாங்க, எப்ப என் அம்மா சாவா, என் அப்பா சாவா. எவ்வளவு ஒரு வேதனையான காரியம். சிலுவையில தான் மரிக்கிற அந்த சூழ்நிலை கூட தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்க கூடாது. சில வேதனையில சொல்றேன். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் பண்ற காரியங்கள், பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு கொடுக்க வலிக்குது, ஒருவேளை டீ கொடுக்க வலிக்குது. உனக்கு சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு வாய் வரல. என்ன தேவ பிள்ளைகளை, என்ன அன்பு எங்க போயிட்டு இன்னைக்கு? நம்ம எங்க இருக்கிறோம் இன்னைக்கு? யோசித்து பாருங்க. நம்ம பிறக்கிறதுக்கு அம்மா அப்பா வேணும், நமக்கு பால் கொடுக்க அம்மா அப்பா வேணும், நமக்கு டவுசர் போட அம்மா அப்பா வேணும், நமக்கு ஸ்கூல்ல சேர்க்க அம்மா அப்பா வேணும், நமக்கு வியாதி வந்தா நம்மளை படுக்கையில் இருந்தாலும் நம்மளை பாதுகாக்க அம்மா அப்பா வேணும். இன்னைக்கு வளர்ந்து பெரிய ஆள் ஆனவனே அம்மா அப்பா தேவையில்லை, அம்மா அப்பா பாரம். நீ தனி கொடுத்தன கூட போய் இரு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா தனியா இருக்கிறவன் அம்மா அப்பா போய் பாரு, உன் அம்மா அப்பாவை போய் சந்தி, விசாரி. அம்மா என்னம்மா செய்யணும், வேற ஏதாவது பண்ணணுமா, கடைக்கு போகணுமாமா, உனக்கு ஏதாவது ஜாமான் வாங்கி தரணுமாமா கேட்டிருக்கோமா? பொண்டாட்டியே ஒரு வேலை செய்ய சொல்ல வர ஆகி வர மாட்டேங்க. பொண்டாட்டிக்கு எல்லா வேலையும் செய்யற நீ, உன் அம்மா அப்பாவுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துருக்கியா? நீ ஒரு குடம் தண்ணி தூக்கி இருப்பியா? நீ சில ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், பொண்டாட்டிக்கு விழுந்து விழுந்து வேலை செய்வான். நான் யாரும் வேண்டான்னு சொல்லல, செய்யுங்க. உங்க மனைவி, உங்க சரீரம். அதுல ஒரு 5% உங்க அம்மா அப்பாவுக்கு செஞ்சிருப்பீங்களா? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மாத்திரம் இல்ல, நான் உலகத்துக்கே சொல்றேன். உலகத்துல அப்படி இருக்குது, பாக்குறேன். பெத்த தாய் தகப்பன் தூரம் இருக்கிறான், ஒரு வார்த்தை ஒரு போன் பண்ண தெரியலையே. அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா சாப்பிட்டீங்களா? அவங்க ஏதோ பேச வராங்க, வயசாகி போச்சு. ஏன் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு காது கொடுத்து கேட்க முடியாதா? எனக்கு அது கூட பேச முடியல. விடுங்க, அமைதியாங்க, எதுவும் பேசாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. வேதனையா இருக்குங்க. சில பேரை நான் பார்க்கறதுனால சொல்றேன், பிராக்டிக்கலா பார்க்கறதுனால சொல்றேன். இங்க ஆண்டவர் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தாயையும் தகப்பனை என்ன பண்ணணும்? கனம் பண்ணுங்கம்மா, கனம் பண்ணுங்க.